கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான இந்த காலை பொழுதிலே சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதிலும் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஏசாயா 13ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வாக்கியத்தை வாசிப்போம். நான் பரிசுத்தமாக்கினவர்களுக்கு கட்டளை கொடுத்தேன், என் கோபத்தை நிறைவேற்ற என் பராக்கிரமசாலிகளை அழைத்தும் இருக்கிறேன், அவர்கள் என் மகத்துவத்தினாலே கலிகூறுகிறவர்கள் என்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான இந்த காலை பொழுதில் சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியில் பரிசுத்தப்படு என்கிற தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை சிந்திக்க போகிறோம். ஏசாயா 13ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்திலே நான் பரிசுத்தமாக்கினவர்களுக்கு கட்டளை கொடுத்தேன், பராக்கிரமசாலிகளை அழைத்தும் இருக்கிறேன், அவர்கள் என் மகத்துவத்தினாலே கலிகூறுவார்கள். பரிசுத்தமாய் வாழ்கிற பிள்ளைகள் அவருடைய மகத்துவத்தினாலே கலிகூறுவார்கள். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தமுள்ளவராயிருக்கிறார். நம்முடைய தேவன் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவராயிருக்கிறார். ஸ்தோத்திரம். அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணராயிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நம்மை தெரிந்து கொண்டதற்கும் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்ததற்கும் ஒரு பெரிய நோக்கம் உண்டு. ஸ்தோத்திரம். ஊழியம் செய்வதற்காக மட்டுமில்லை, பரலோகம் செல்வதற்காக மட்டுமில்லை, அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறத போல நீங்களும் நானும் பரிசுத்தராய் இருக்கும்படி தெய்வம் நம்மை அழைத்தார். நமக்கு எல்லாருக்குமே பொதுவான ஒரு அழைப்பு உண்டு. நம்ம அழைத்தவர் பரிசுத்தவர், நம்மை ரட்சிப்புக்குள் நடத்தினவர் பரிசுத்தம் உள்ளவர். அவரை போல நீங்களும் நானும் பரிசுத்தமாக வாழ வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அசுத்தத்திற்காக அல்ல பரிசுத்தத்திற்கே தேவன் அழைத்திருக்கிறார். தீமையாக வாழ்வதற்காக அல்ல, மறைமுகமான ரகசியமான பாவங்களோடு வாழ்வதற்காக அல்ல, அவரை போலவே பரிசுத்தமாக வாழ்வதற்கு தெய்வம் நம்மை அழைத்திருக்கிறார். பரிசுத்த வேதத்திலே எத்தனையோ நன்மைகளை ஆண்டவர் செய்திருக்கிறார். அதெல்லாமே ஒவ்வொரு முறை நாம் படித்து பார்க்கும் பொழுது பரிசுத்தப்படுத்தி கொண்ட பொழுதே அவர்களுக்கு அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்திருக்கிறது. யோசுவாவின் காலத்திலே மிகப்பெரிய தோல்வியை ஆயி பட்டணத்திலே சந்தித்த பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். நம்முடைய வாழ்க்கையிலே தெய்வம் அற்புதங்களை செய்வதற்கு, குடும்பத்திலே அற்புதங்களை செய்வதற்கு, நம்முடைய சூழ்நிலைகளிலே அற்புதங்களை செய்வதற்கு, வேலை ஸ்தலத்திலே எதிர்காலத்திலே தெய்வம் அற்புதங்களை செய்வதற்கு உங்களிடத்தில் தெய்வம் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் பரிசுத்தம். இது கர்த்தருக்கு பரிசுத்தம். அப்ப யாருடைய வாழ்க்கையில் யாருடைய குடும்பத்திலெல்லாம் பரிசுத்தம் இருக்கிறதோ அந்த பரிசுத்தமான பிள்ளைகளுக்கு தெய்வம் அற்புதங்களை செய்து கொண்டே இருப்பார். இஸ்ரவேல் மக்கள் இறைச்சிகளை கேட்ட பொழுது கூட மோசேயினிடத்திலே ஆண்டவர் சொன்னார், அவர்களை பரிசுத்தப்படுத்து, ஜனங்களை பரிசுத்தப்படுத்து, அவர்களை பரிசுத்தப்படுத்த சொல், ஒரு நாளில் 1 மாத காலம் அளவும் இறைச்சியை புசிப்பார்கள் என்று. நினைத்ததை விட ஜெபித்ததை விட அதிகமாய் கிரியை செய்கிற தெய்வம். கேட்டது ஒரு நாள், அந்த 1 மாதம் புசிப்பார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அப்ப நீங்கள் பரிசுத்தமாக வாழ்கிற பொழுது அவர் அற்புதங்களை செய்கிறார். நீங்கள் பரிசுத்தமாக வாழ்கிற பொழுது நினைப்பதை விட ஜெபிப்பதை விட வேண்டிக் கொள்வதை விட அவர் அதிகமாகவே செய்கிற தேவனாய் இருக்கிறார். அருமையான பகல் வேளை அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கும் ஜெபத்திற்குண்டான பதில்களை பெற்றுக்கொள்வதற்கும் நீங்களும் நானும் அவருக்கு முன்பதாக பரிசுத்தமாக வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அது கட்டளையாகவும் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப எவைகள் நம்மை பரிசுத்தப்படுத்தும்? எப்படி நாம் பரிசுத்தப்படுவது? இரத்தத்தினாலே பரிசுத்தப்படு. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை கழுவி சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பாவங்கள் எப்பேற்பட்ட பாவங்களாய் இருந்தாலும் சரி, மறைமுகமான பாவங்களாய் இருந்தாலும் சரி, அந்தரங்கமான பாவங்களாய் இருந்தாலும் சரி, ரகசியமான பாவங்களாய் இருந்தாலும் சரி, துணிகரமான பாவங்களாய் இருந்தாலும் சரி, மீறுதலினால் செய்த பாவங்களாய் இருந்தாலும் சரி, அந்த பாவங்களை அறிக்கையிடுகிற பொழுது, அந்த குற்றங்களை அறிக்கையிடுகிற பொழுது ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார்.
நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். பவுல் சொல்லுகிறார், பாவிகளில் பிரதான பாவி என்று. அப்ப பிரதான பாவியை கூட அவருடைய ரத்தம் கழுவி சுத்திகரித்தது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, மறைமுகமாக ரகசியமாக நான் இந்த பாவங்களை செய்து விட்டேன். இந்த பாவத்தை செய்ததனாலே மிகுந்த குற்ற உணர்விலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த பாவத்தை, இந்த அக்கிரமத்தை ஆண்டவர் மன்னிப்பாரா? எனக்கு ஒரு எதிர்காலத்தை, ஒரு வாழ்க்கை ஆண்டவர் கொடுப்பாரா என்று சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, நீங்கள் எப்ப பாவத்தை பாவத்தை உணர ஆரம்பித்தீர்களோ, பாவம் செய்தது தவறு என்று எப்போ உணர ஆரம்பித்தீர்களோ, அப்பவே தேவன் உங்களை மன்னிக்க ஆரம்பித்து விட்டார். அந்த பாவங்களை அறிக்கையிடுங்க, அவருடைய ரத்தம் உங்களை கழுவி சுத்திகரிக்கும். ஏசாயா 53:4 சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய பாவங்களை அவர் சுமந்தார், அக்கிரமக்காரில் ஒருவராக அவர் எண்ணப்பட்டார். ஆதலால் அவருடைய ரத்தம் நிச்சயமாக உங்களை பரிசுத்தப்படுத்தும். பரிசுத்தப்படுத்திக் கொள்கிற பொழுது அற்புதங்களை காண்பீர்கள், ஜெபத்திற்கு பதில்களை காண்பீர்கள், அவருடைய மகத்துவத்திலே நீங்கள் களி கூறுவீர்கள். இரண்டாவது, எது நம்மை பரிசுத்தப்படுத்தும்? யோவான் 17:17 சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அவருடைய சத்திய வசனமே சத்தியமாய் இருக்கிறது. சத்தியத்தினால் உங்களை பரிசுத்தமாக்குவார். அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்கள் வேதத்தை வாசிக்கிற பொழுது, வேத வசனங்களை கேட்கிற பொழுது, உபதேசங்களை கேட்கிற பொழுது, இந்த வேத வசனம் உங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கும், உங்களை சுத்திகரித்து கொண்டே இருக்கும். அப்போ ஏன் நம் வேதத்தை வாசிக்க வேண்டும்? ஏன் வேதத்தை தியானிக்க வேண்டும்? ஏன் கடினமான உபதேசங்களை விரும்ப வேண்டும்? ஏன் உபதேசிக்கப்பட வேண்டும் அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது, அந்த சத்தியங்கள், அந்த உபதேசங்கள் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. நம்முடைய சிந்தைகளையும் பார்வைகளையும், வாயின் வார்த்தைகளையும், இருதயத்தையும், கால்களையும் அது பரிசுத்தப்படுத்துகிறது. இப்போ முதலாவது, அவருடைய ரத்தம் நம்மை பரிசுத்தமாக்கும். இரண்டாவது, அவருடைய சத்தியம், அவருடைய வசனம் நம்மை பரிசுத்தமாக்கும். மூன்றாவது, 2 தெசலோனிக்கேயர் 2:13 வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படும் பொழுது. அப்ப மூன்றாவது, நாம் பரிசுத்த ஆவியானவராலே நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்ட நிலையிலே நின்று விடாமல், ஞானஸ்நானம் எடுத்த நிலையில் மாத்திரம் நின்று விடாமல், ரட்சிக்கப்பட்ட நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி எடுங்கள். மீட்கப்படும் நாளுக்கென்று பரிசுத்தாவியானவராலே முத்திரை போடப்படுவதற்கு நீங்கள் ஆயத்தமாகுங்கள். அந்நிய பாஷை அடையாளத்தோடு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாகுங்கள். அந்த ஆவியானவர் உங்கள் மேல் வருகிற பொழுது, அபிஷேகம் உங்கள் மேல் வருகிற பொழுது, அந்த ஆவியானவராலே நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுவீர்கள். ஸ்தோத்திரம். அந்த நித்திய ஆவியானவராலே நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுவீர்கள். அப்படி பரிசுத்தமாக்கப்படும் பொழுது, வெளிப்படுத்தின விசேஷம் 22:12 சொல்லுகிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுக்கு உண்டான பலன் என்னோடு கூட வருகிறது. அப்ப இயேசு கிறிஸ்து வரும் பொழுது வெறுமையாக வரமாட்டார், நமக்குண்டான பலனோடு வருவார், நமக்குண்டான பலனோடு வருவார். தீமை செய்திருந்தால் அதற்கேற்ற பலன், நன்மை செய்திருந்தால் அதற்கேற்ற பலனோடு வருவார். அப்போ ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும், நாம் வருகைக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். இயேசு சீக்கிரமாய் வருவார் என்று நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். இயேசு வெறுமையாக வரமாட்டார். வரும்பொழுது நமக்கேற்ற பலனோடு கூட அவர் வருவார். அது தீமைக்கு எதுவாய் இருக்குமானால் அதற்கேற்ற பலன், நன்மைக்கு எதுவாய் இருக்குமானால் அதற்கேற்ற பலனோடு கூட வருவார். அதனால வேதம் சொல்லுகிறது, அவனவனுக்கு உண்டான பலன் என்னோடு கூட வருகிறது. அப்ப ஏசாயா 13:3 சொல்லுகிறது, பரிசுத்தம் ஆக்கப்பட வேண்டும் என்பது ஒரு கட்டளையாயிருக்கிறது. அவர்கள் அவருடைய மகத்துவத்திலே களி கூறுவார்கள். பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும் பொழுது அற்புதங்களை காண்பார்கள். ஸ்தோத்திரம். பரிசுத்தப்படுத்திக் கொள்கிற பொழுது நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் நன்மைகளை பெற்றுக் கொள்வார்கள். பரிசுத்தப்படுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், எதிர்காலத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, ஆசீர்வாதமான இந்த காலை பொழுதற்காக நன்றி அப்பா. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்படுகிறது அவன் பாக்கியவான், எவனுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்படுகிறது அவன் பாக்கியவான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, எங்களுடைய பாவங்களை, எங்கள் குறைவுகள் எல்லாம் கர்த்தர் மன்னிப்பீராக. ஆண்டவர் என் பாவத்தை மன்னிப்பாரா, என் குற்றத்தை மன்னிப்பாரா, இந்த பாவத்தை எல்லாம் ஒரு மன்னிப்பார் என்று சொல்லி குற்ற உணர்வோடு இந்த வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறப்பா. அவங்க பாவங்களை எல்லாம் கர்த்தர் மன்னியும், குற்றங்களை, குறைவுகளை மன்னியும். அப்ப இந்த வசனத்தை கேட்கிற, இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே அப்பா, உம்முடைய இரத்தத்தினாலே பரிசுத்தப்படுத்தும், வசனத்தினாலே பரிசுத்தப்படுத்தும், ஆவியானவராலே பரிசுத்தப்படுத்தும். அப்பா, அப்படி பரிசுத்தப்படுத்திக் கொள்கிற பொழுது இந்த பிள்ளைகள் அற்புதங்களை காண்பார்களாக. அப்ப இந்த பிள்ளைகள் ஜெபிப்பதற்கும் நினைப்பதற்கும் அதிகமான நன்மைகளை பெற்றுக் கொள்வார்களாக. உம்முடைய மகத்துவத்திலே, பரிசுத்தத்திலே இந்த பிள்ளைகள் களி கூறுவார்களாக. பாவத்தினால் ஏற்பட்ட குற்ற உணர்வுகளை, பாவ உணர்வுகளை பரிசுத்த ஆவியானவர் எடுத்து போடும்படி நாம் மனதார ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்தருளும். பரிசுத்தத்தினால் வருகிற உயர்வு என்னங்கிறதை இந்த பிள்ளைகள் அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபைதாரும், பொறுப்படுத்திக் கொள்ளும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.